திரு நித்யானந்தம், கொண்டாட வேண்டிய காந்தியை பொய்களாலும் அவதூறுகளாலும் வலதுசாரிகள் கொச்சைப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற திமுகவின் வாதத்தை எப்படி பார்க்குறீங்க? அனைவருக்கும் வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இந்த வாதம் இன்று மத நல்லிணக்க நாளாக அறிவித்துவிட்டு உறுதிமொழி, அந்த உறுதிமொழி எடுக்கின்ற நாளாக அறிவித்திருக்கின்றார்கள். அப்படி அறிவித்து உறுதிமொழி எடுக்கலாம், தவறில்லை. மத நல்லிணக்க உறுதிமொழி எடுப்பது எந்த நாளிலும் எடுக்கலாம். இன்றைக்கு எடுப்பது சிறப்பாக இருக்கும். காந்திஜியுடைய பிறந்தநாள் என்று சொன்னால் சர்வோதயா தினம் என்று சொல்வார்கள். எல்லோரும் எழுச்சி பெறக்கூடிய, எல்லோருக்கும் நல்வாழ்வு வரக்கூடிய ஒரு தினமாக இருக்க வேண்டும். சர்வ உதயான எல்லாரும் எழுந்துக்கிறது, அதாவது விழிப்புணர்வு அடைஞ்சி நல்ல நிலைக்கு வர்றது சர்வோதயா நாள்னு இதுக்கு அரசாங்கம் சொல்லுது. அந்த நாளில் இந்த உறுதிமொழி எடுக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் முதலமைச்சருடைய பேச்சில் என்ன இருக்கிறது? இது காந்திஜியினுடைய நினைவு நாளை மறப்பதற்காக ஸ்வச்ச பாரத் நாள் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஸ்வச்ச பாரத் நாள்னா என்ன? ஸ்வச்ச பாரத்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஹிந்தி தெரியாது போடாங்கிறவங்க கூட புரிகிற அளவுக்கு போயாச்சு. என்ன சொல்லுங்க, தமிழ் தூய்மை இந்தியா அப்படின்னு எல்லாரையும் தெரிஞ்சு போச்சுப்போம். படிக்காதவங்களுக்கு கூட தெரிஞ்சு போச்சு ஸ்வச்ச பாரத்னா என்னன்ட்டு. ஆக அன்றைக்கு ஃபோட்டோவுக்கு எடுக்கிறாங்களா, நிஜமாக எடுக்கிறாங்களா, எல்லாரும் தொடப்பத்தை எடுத்து பெருக்கிறதும் தூய்மையை பற்றி பேசுகிறதும் அப்படி இருக்குது. இந்த தூய்மை என்பது மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலேயே காலையில் எழுந்தவுடன் செய்த வேலை. அவருடைய மனைவி இதற்கு செய்யவில்லை என்று சொன்னால் கண்டித்து விட்டு அவரை வற்புறுத்தி செய்ய வைத்தவர். ஆக தூய்மைக்கும் காந்திஜிக்கும் அவ்வளவு தொடர்பு இருக்கு. ஆக தூய்மை இந்தியா என்பது காந்திஜிக்கு விரோதமான கொள்கையா? அப்படி சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, காந்தியின் பிறந்த நாளை ஸ்வச் பாரத் அபியான் இல்ல, நான் இன்னொரு கேள்வி அதோட இருக்கு, அதோட சேர்த்தே சொல்லுங்க. ஸ்வச் பாரத் அபியான் என மாற்றியதில் இருக்கிறது அவருடைய அழித்தல் வேலைகள். கூடுதலா காந்தியின் அனைத்து அடையாளங்களையும் அழிப்பதற்காக அக்டோபர் 2ஆம் நாள் ஊர்வலம் நடத்துவதன் மூலமாக RSS என் அமைப்பு திசை திருப்ப பார்த்தது. இது ரெண்டையும் சேர்த்து தான் சொல்றாரு. மிக மிக தவறான கருத்து, கண்டிக்க வேண்டிய கருத்து, முட்டாள்தனமான கருத்து. இல்ல அந்த வார்த்தையை பயன்படுத்த இல்ல அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம். அப்புறம் அவங்களும் எதிர்வினையாற்றினா என்ன ஆகும்? வேண்டாம், வேண்டாம், அப்படி பயன்படுத்தாதீங்க. விமர்சனங்கள் வைங்க நித்யானந்தம். ஏன்னா வார்த்தைகள் பார்த்து அக்டோபர் 2 அல்ல RSS உடைய பாத யாத்திரை. அந்த பதசஞ்சலன் என்று சொல்வது அக்டோபர் 2 அல்ல. இவர்கள் மீண்டும் மீண்டும் தடை விதித்து நீதிமன்றத்திலே ஒரு 5 தேதிகளை கேட்டு அன்றைக்கு நடத்தியதுதான் அக்டோபர் 2 இந்த ஆண்டு நடந்தது. ஆமா, அக்டோபர் 2. ஆனால் அக்டோபர் 2 ஆண்டுதோறும் நடத்துவது RSS பதசஞ்சலன் கிடையாது. அதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. அதுதான் சமீபத்தில் தான் நீங்க அந்த வேலையை பாக்குறீங்க. ஏன் பார்த்தோம்? தடை போட்டவங்க 5 நாளும் 5 முறையும் தடை போட்டு கோர்ட்ல கொடுத்த தேதி, புரியுதுங்களா? RSS நடத்துகின்ற தேதி அல்ல அது. அதனால அது தவறானது, உள்நோக்கம் கொண்டது. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். கோர்ட்ல கொடுத்த தேதியில நீங்க கேட்ட தேதி, அதை கோர்ட் அக்செப்ட் பண்ணாங்க, அவ்வளவுதான். அப்புறம் அதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? நீங்க அந்த தேதி கேட்டீங்கன்னு கேட்பாங்கல்ல. அக்டோபர் 2 ஏன் தடை போட்டீங்க? அக்டோபர் 2 ஏன் கேட்டீங்க? நீங்க தடை போட்ட நியாயமா? அதனால அக்டோபர் 2 ஒரு விடுமுறை நாளா இருக்கு. அவங்க விஜயதசமிக்கு தான் பண்ணுவாங்க, புரியுதுங்களா? சரி, அன்றைக்கு விடுமுறை நாள். சரி, அதை கடந்து வந்துருவோம். இல்ல, இப்ப நாடு முழுக்க மத வெறுப்பு, வகுப்புவாத கலவரங்கள் அதிகமாயிருச்சு. அதனால மத நல்லிணக்கத்தை வலியுறுத்த வேண்டிய காலகட்டத்துக்கு நாம வந்துட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்கல்ல, அதுதான் கலை யதார்த்தமா? இல்ல, அவங்க அதை மிகைப்படுத்தி சொல்றாங்க. மத நல்லிணக்கம் தேவை என்பதில் 2 கருத்துக்கு இடம் இல்லை. அதனால தான் பாஜகவை தவிர மற்ற கட்சிகள் இல்ல மிகைப்படுத்திங்க இருக்கு, ஆனா மிகைப்படுத்தி சொல்றாங்கன்றீங்களா? ஆமா, அது இன்னும் மூதாகரமாக அதை எடுத்து சொல்லுகிறார்கள். இருக்கு, இது ஏதோ மோடி வந்த பிறகு வந்ததல்ல மத கலவரம். மத கலவரம் பத்தி சொல்லும் போது ஜாதி கலவரம், இனக்கலவரம், மொழி கலவரம் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றாங்க. இங்க அது இல்ல. மத கலவரம் இந்த நாடு 2ஆக பிரிந்ததற்கு காரணம் இந்து மதம் அல்ல, இஸ்லாமியர்களுக்கு என்று தனி நாடு வேண்டும் என்றுதான் பிரிந்தது. அதுக்காக இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை நான் இங்கே இருக்கிறேன்னு சொன்னாலே அவங்க இந்த தேசபக்தி உள்ளவர்கள் தான். அதனால தான் அங்கே போகலை. அவர்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன், பாராட்டுகிறேன், வணங்குகிறேன், புரியுதுங்களா? இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை நான் குறைத்து சொல்லவில்லை. அவர்கள் இங்கே இருந்தது எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. மத நல்லிணக்கத்திற்கு உதவி செய்கிறார்கள். சரி, என்னுடைய நாடு இந்தியா என்று சொல்கின்ற போது நமக்கும் பெருமையாக இருக்கிறது. சரி, எனவே இந்த இடத்துல நாடு மகாத்மா காந்தியடிகளை சுட்டுக் கொண்டது கோட்ஸே, அவர் RSS கொள்கை இதுதான் அப்படின்லாம் பேசுகிறாங்க.
நாதுராம் கோட்ஸே சுட்டுக் கொண்டது ஆர்எஸ்எஸ்ஸா இல்லையா என்பது கோர்ட் சொல்லியிருக்கு. ஆர்எஸ்எஸ்ல இதுல பங்கு இருக்கா இல்லையா என்பது நீதிமன்ற தீர்ப்பு சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? ஆர்எஸ்எஸ்க்கு இதில் பங்கு கிடையாது என்று சொல்லியிருக்கிறது. அது மட்டுமல்ல, நாதுராம் கோட்ஸே ஏதோ சுட்டு விட்டு ஓடி போக வேண்டும், ஒளிந்து போக வேண்டும் என்று சொல்லவில்லை. என்னுடைய குருநாதர், என்னுடைய வணக்கத்திற்குரிய தலைவர் மகாத்மா காந்தி, நான் சுட வேண்டிய இக்கட்டான சூழ்நிலையிலே என்னை தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் என்னுடைய இந்து சகோதர சகோதரிகள் எல்லாம் தவறா சொல்லணும்னா துயரத்திற்கு வன்கொடுமைக்கு ஆளாக்கி இருக்கிறார்கள். அதை பற்றி இவர் வாயை திறக்க மாட்டேன் என்று சொல்கிறார். மன்னித்து விட்டு அங்கே சென்று உண்ணாவிரதம் இருக்கிறேன், நான் வயலன்ஸ், யார் நம்ம திருப்பி அடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. என்ன கோட்ஸே நியாயப்படுத்துறீங்களா? இல்ல, நியாயப்படுத்துறீங்க. இதுக்கு என்ன பொருள்? அது கோட்ஸேக்கு தவறான கருத்தாக மனதில் பட்டிருக்கலாம். இல்ல, இதெல்லாம் நியாயப்படுத்தக்கூடிய வாதங்கள் தானே. மகாத்மா காந்தி தேசத்தந்தை சுட்டு கொன்னா அவர் தீவிரவாதி தான், அவரை காரணம் கொண்டு ஏற்றுக்கொள்ள முடியாது, காரணம் கற்பித்தல் சரியான விஷயமா நித்யானந்தம்? ஏங்க, மகாத்மா காந்தியை சுட்டு கொண்டவன் தீவிரவாதி, முதல் இந்து தீவிரவாதி கமல்ஹாசன் சொன்ன மாதிரி. சரி, ஆனால் கோவையில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள். இப்ப எதுக்கு இந்த ஒப்பீடு வருது? இல்ல, நான் அது இஸ்லாமியர்கள் ஆயிடுறாங்க, தீவிரவாதிகள் கிடையாது. இல்ல, அவங்க தீவிரவாதிகள் தான். இல்லைங்க, மக்களை யாரெல்லாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சு அழிக்க நினைக்கிறாங்களோ எல்லாருக்கும் மத அடிப்படை அளவுகள் கிடையாது. அப்படி யாரும் சொல்றது இல்ல. அவர்கள் தீவிரவாதிகள், அவர்களை இத்தனை ஆண்டுகளாக சிறையில் இருக்கின்ற இஸ்லாமியர்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படி அல்ல இது. அதனால நீங்க இவரை வந்து முதல் இந்து தீவிரவாதி என்று சொல்வீர்கள் என்று சொன்னால், சிதம்பரம் அவர்கள் தீவிரவாதத்துக்கு இந்து தீவிரவாதம் என்று சொல்வார் என்று சொன்னால், அந்த தீவிரவாதத்தை நீங்கள் தீவிரவாதம் என்று சொல்லாமல் இஸ்லாமிய கைதிகள் என்று சொல்லுகிறீர்கள். இல்ல, சாஃப்ரான் டெரரிசம் தான் சொன்னாரு, இந்து தீவிரவாதம்னு அவர் சொல்லல. கமலஹாசன் தான் அப்படி சொன்னாரு, முதல் தீவிரவாதி ஒரு இந்துன்னு சொன்னாரு. ப. சிதம்பரம் சாஃப்ரான் டெரரிசம் தான் சொன்னார். நான் வரேன், திரும்பி வரேன் இன்னும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மத நல்லிணக்கத்தை கொண்டாடுவதில் எந்த ஆட்சேபனையும் நமக்கு கிடையாது. இந்த நாடு மத நல்லிணக்கமாக சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாகவே பல்லாயிரம் ஆண்டுகளாக இருந்த காரணத்தினாலே தான் பல்வேறு வெளிநாட்டு மதங்கள் கூட இங்கே வந்து செழிக்க துவங்கின. அந்த நம்பிக்கையை நாம் ஏற்றுக்கொண்டோம். அதுக்கு நாங்கள் கேள்வி கேட்கல. 1000 கோடிக்கணக்கான மக்கள் வணங்கக்கூடிய இயேசுபிரானை நாங்கள் மதிக்கிறோம், நபிகள் நாயகத்தை நாங்கள் மதிக்கிறோம். அதே சமயம் நீங்கள் எந்த அளவிற்கு இந்து கடவுளை மதிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு மதிக்கிறோம். இல்ல, நாங்கள் மதிக்கிறோம், நாங்கள் மதிக்கிறோம்னு சொல்றீங்களே. இல்ல இல்ல, அப்ப நாங்கெல்லாம் யாரு? நாம் மதிக்கிறோம்னு சொல்லுங்க சார். நாங்கள் மதிக்கிறோம், நீங்கள். ஐயா, நான் உங்களை சொல்லல. ஐயா, நான் உங்களையும் சொல்லல. நாங்கள் மதிக்கிறோம், நாங்க கொடுக்கிறோம், அவங்க பேசுறோம்னா நாம எல்லாரும் தானே. பாலச்சந்திரன் சாரும் மதிப்பாரு, ஸ்ரீராமும் மதிப்பாரு, யாழி மதிப்பாங்க, நானும் திருப்பிட்டு எல்லாரும் தானே மதிக்கிறோம். இந்த மண்பின் மாண்பை தெரிந்தவர்கள், இந்த மண்ணின் மாண்புடையவர்கள் அதை மதிக்கிறார்கள். 550 ஆண்டுகளாக போரிட்டு பெற்ற அந்த ராமர் கோயிலை வேண்டுமென்றே என்று பக்கத்தில் இருக்கக்கூடிய யாழினி அவர்கள் கூட சொன்னாங்க. நான் குறுக்கிட விரும்பல, அதனால இப்ப சொல்றேன். நான் 550 ஆண்டுகள் போரை போய் சாதாரணமா சொல்லிட்டாங்க. அது உயர் ஜாதிக்காரர்கள் செய்வது அப்படிலாம் சொல்லிருக்காங்க. அது நான் உயர் சாதிகாரங்க நான் சொல்லல. ஓகே, அதனால தான் நான் குறுக்கிடுறேன். பாபர் வந்து படையெடுத்து வந்து நம்முடைய அவர் வெற்றி பெற்றதுக்காக அங்கே ஒரு கட்டிடம், அந்த வரலாறுகள் அதை இடித்து நம்முடைய பெருமையை காப்பாற்றுவதற்காக நாம் அடிமைகள் என்று நினைவுறுத்துகின்ற அந்த கட்டிடத்தை இடிப்பதன் மூலமாக தேசத்தினுடைய பெருமை காக்கப்படுமே தவிர அழிக்கப்படாது. இது வெறுமை RSSஓ இந்துக்களோ தீவிரவாதிகளோ யாரும் செய்யல. நீதிமன்றம் சொன்ன பிறகுதான் இந்த கோவில் கட்டப்பட்டது. மன்மோகன் சிங் பாராளுமன்றத்திலே சொல்லி இருக்கின்றார்கள், இந்த நாட்டினுடைய நிதியிலே முதன்மை உரிமை உள்ளவர்கள் இஸ்லாமியர்கள் என்று சொல்லி இருக்கிறார். நன்றி, நீங்க எடுத்து பாருங்க. சரி, ஒரே ஒரு பாயிண்ட்.
அந்த அக்டோபர் 2 பத்தி பேசணும் இல்லையா, விபி சிங் அவர்கள் வந்து அந்த மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்றாங்க, நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். இமிடியேட்டா நடக்கிறது ரத் யாத்ரா. ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு மேடையில ஒரு உயர் சாதியினர் வந்து பேசுறாரு, இப்போ வந்து மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் ரொம்ப முக்கியமா, ஏன் இங்க கோயில் பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் பேச மாட்டாங்களா, எதுக்கு மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் வரணும்னு பேசுறாங்க. சோ விபி சிங் கொண்டு வரார் ஓபிசிக்கு, உடனே அது வந்து ரத் யாத்திரமா இருக்கு. இன்னொன்னு ஆர்எஸ்எஸ்ல இல்லன்னு சொன்னாங்கல்ல, அது உண்மை கிடையாது. கோட்சே அவரோட சன்-இன்-லா நினைக்கிறேன் 2015 வந்து சொல்லிருக்காங்க. அவர் ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்தாரு. சேர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் தீர்ப்பை ஏத்துக்கறாங்களா இல்லையா? அவர் மூத்த ஐஏஎஸ் அதிகாரி, அவர் காத்திருக்காரு. இருங்க நான் வரேன். அவர் முதற்கட்ட இருங்க. நித்யானந்தம் உங்க சுற்றுல சொல்லுங்க, நான் அவர்கிட்ட பேசிட்டு நான் வரேன். வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. நான் ஞாபகப்படுத்துறேன் உங்களுக்கு நித்யானந்தம், நான் ஞாபகப்படுத்துறேன். வெயிட் பண்ணுங்க திரு பாலச்சந்திரன். சரி வெயிட் 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 இருங்க 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 நித்யானந்தம் கொஞ்சம் இருங்க. வெயிட் பண்ணுங்க. இருங்க யாழினி இருங்க 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 திரு பாலச்சந்திரன் எப்படி பாக்க